கன்னி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது கன்னிராசிங்க. போதுமா? உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது கன்னிராசி. ஏன்? என்ன கஷ்டம், என்ன மன உளைச்சல், என்ன டிப்ரெஷன், வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, வேலை கிடைக்கல, படிப்பு இல்லை, படிக்க போனால் படிப்பு வரல, படித்து பாஸ் பண்ணால் வேலைக்கு போனால் வேலை இல்லை, வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தால் போதுமான அளவுக்கு சம்பளம் இல்லை. என்னங்க வாழ்க்கை? இதை எங்கே கொண்டு போய் விடுறது? இது எதில் போய் முடிகிறது? உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. குருபலம் இருக்குது, குதூகலத்தை அடைவீங்க. அந்த சாட்டெல்லாம் மறந்துடுங்க. அந்த சாட்டுக்கு போகவே போகாதீங்க. இனிமேல் அந்த சாட்டுக்கு போகாதீங்க, அந்த டாபிக்கு போகாதீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு கருணை இல்லம் படைச்ச நேரம் இந்த குரு வக்ரம். போதுமா? ஒரு கருணை உள்ளம் படைச்ச இடம், ஒரு கருணை இல்லமான இடம் இந்த நேரம். ஏன்? முழுக்க முழுக்க குருவும் புதனும் பகை கிரகம். அப்படி இருக்கும்போது உங்கள் தசாபத்திக்கு நல்ல தசாபத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஏஜை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக, இன்னும் சொல்ல போனால், ராகு திசையில் சுக்கிர புத்தி நடந்தாலும், சுக்கிர திசையில் ராகு புத்தி நடந்தாலும், செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடந்தாலும், புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடந்தாலும், குரு திசையில் புதன் புத்தி நடந்தாலும், புதன் திசையில் குரு புத்தி நடந்தாலும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. சந்தேகம்னா கேளுங்க. ஏன்னா கன்னிராசிக்கு இவங்கெல்லாம் பகை பெற்றவங்க. இந்த கோள்கள்லாம் சரியா வராது, அவங்களுக்கு நேர்மறைக்கு வராது. சாதாரண நாளில் அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். வக்ர நிலை இருக்கும்போது அவங்களுக்கு நேர்மறையாக வரும். அப்போ பாசிட்டிவ் பாயிண்டாக வந்துடுது இல்லை? கன்னி இல்லையா? மோசமான இடம். கடல் வற்றி போனாலும் கன்னிராசிக்கார இடத்த கண்டுபிடிக்க முடியாது மனசை. அப்போ கன்னிக்கு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு அளப்பரியான நன்மை உண்டு. எந்த வகையில் உண்டு? உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. சித்திரை ஹஸ்தம் ஒரு நாளாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய ராஜதுர்க்கையை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கிறேன். ஜென்ம நட்சத்திரக்கு மறக்காமல் போயிருக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தான் உங்கள் ஜென்மத்தை மாற்றக்கூடியது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடியது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களை எதிர்காலத்தை வழி காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான கோயில், எல்லா கோயிலுக்கும் போகக்கூடாது. சித்திரைனா கண்டிப்பாக ராஜதுர்க்கை தான், வேற எங்கேயும் போக வேண்டாம். எல்லா முருகன் கோயிலுக்கும் போயிடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஆடை, அலங்காரம், மீடியாக்கள், கவிதை, பேங்கு, கடன் வழங்குதல், கடன் கொடுத்தல், துணிமணிகள், பாருங்க, பெட்டிக்கடை, என்ன கடை வேணும் எல்லாமே உங்களுக்கு தான். புக் ஸ்டால், கடல் கடந்து போகிறது, வெளிநாடு போகிறது, எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏன்னா உங்களுக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இப்போதைக்கு. 130 நாளைக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்? நம்பர் 1 வந்து குரு பலம், குரு பார்வை. அதுக்கடுத்தது வக்ர நிலை. அப்போ உங்கள் வக்ர நிலைக்கு எதிர்ப்பு இல்லை, உங்கள் வக்ர நிலைக்கு சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ சப்போர்ட்டு கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வக்ர நிலை ஒரு மிகப்பெரிய மிதுனத்துக்கு மாதிரி தான் உங்களுக்கு வருது. மிதுனம் வேறு, அப்புறம் கன்னி வேறையா? 2க்கு அதிபதி ஒருத்தர் தானே. இப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது இல்லை? கேட்பீங்க இல்லை கேள்வி? அதனால் கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு வக்கரம். முழுக்க நம்பி இறங்குங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்கள் வயசை பார்த்துக்கங்க, உங்கள் தொழில் பார்த்துக்கங்க. உங்கள் தொழில் என்ன தொழில்? நீங்கள் போய் ரியல் எஸ்டேட் பண்ணுறாதீங்க. இல்லை சுவாமிஜி, நான் வந்து உங்களுக்கு அதாவது 3% கமிஷன் பெற்று தான் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அப்படி இருந்து எனக்கு வருமானம் வரலன்னு நிறைய கேட்குறாங்க.
அதைத்தான் தொடக்கூடாதுங்கிறல்ல. ஒரு 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 சொட்டு தானே, ஒரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு சொட்டு தானே விஷம். பூரா பரவிடாதான். அந்த அந்த சப்ஜெக்ட் போகாதீங்க, அந்த ரியல் எஸ்டேட் போகாதீங்க. மறந்துடாதீங்க. ஆக மொத்தம் கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வழிபடுவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்துவர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, ஆதிரை, திருவாதிரை, ஆதி வெள்ளரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆதி வெள்ளரை. அடுத்தது ஆதி வெள்ளரை முதல்ல தோன்றியதுங்க ஆதி வெள்ளரை. அடுத்தது திருப்பைஞ்சிலி, பக்கத்தில் அடுத்தது திருப்பைஞ்சிலி. சொல்லி கட்டியது திருவானைக்காவல், ஜோதியாய் உள்ளது ஸ்ரீரங்கம். பாருங்க, ஒரு பழமொழி முன்னோர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால ஆதி திருவரங்கம் என்ற திருவள்ளாரை போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நல்ல நெய் தீபம். கன்னி ராசிக்காரங்கள் எப்போதுமே ஒரு தடவையாவது பெருமாள் வழிபாடு, ஒரு முறையாவது திருப்பதி கண்டிப்பாக சென்று வாருங்கள். நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி, அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ குலைக்கீழா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போறோம். பொதுவாவே கன்னிராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி, நல்ல வசீகரமான தோற்றத்தை உடையவங்க. அது மட்டும் இல்லைங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் கச்சன்னு பெருசா பேச மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பார்த்து அனலைஸ் பண்றாங்க. அவங்க கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணும்னா நம்மளோட ஒரு பாதி கேரக்டரை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. வெரி குட் அப்சர்வர்ஸ். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள், இந்த டிடெக்டிங் ஃபீல்ட்ல எல்லாம் கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம்னா பல பேர் கண்ணுக்கு புலப்படாதது, பல பேர் கண்டுபிடிக்க முடியாதது ஒரு விஷயத்த நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த சினாரியாவோ அப்படியே கொண்டு வந்து நம்ம கண் முன்ன நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க, இப்ப நாங்க சொல்ற வக்ர பயிற்சி பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன், உலகத்துல இருக்க அத்துணை கன்னிராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கன்னிராசி அன்பர்கள், நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணுங்க. நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், அதனால எங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து
டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6ல் சனி வக்ரம், ராகு கேது 7 and 1. கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ், குருவனோட பார்வையில இருக்காரு. குரு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் இப்ப வக்ரம் அடைகிறாரு. அதாவது 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம், வக்ரம் அடைகிறாரு. உங்களுக்கு சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தனாதிபதி, பாக்கியாதிபதி. குரு சொல்லணும் அப்படின்னா பாதகாதிபதி. ஏன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால குரு வந்து அவருக்கு ஆக மாட்டார், ஆப்போசிட் டீம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகமான விஷயங்களை தான் செய்வார். புதனுக்கும் குருவுக்கும் ஆகிறது இல்லை. சரி, வக்ரம் அடைவது நல்லதா கெட்டதா? ஒரு பாதகாதிபதி வக்ரம் அடையிறது அப்படின்றது டிஃபால்ட்டா நல்லதுங்க. ஆக கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலம் இந்த வக்ர காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும், 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு அவர் பெருசா பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கெட்டு போயிடுறாரு, அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னும் போது டிஃபால்ட்டா நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துரும். சரிங்களா? நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் ஆஃப் 4 and 7 குரு பகவான் வக்ர காலத்துல என்ன செய்வாரு? லார்ட் ஆஃப் 4ன்றது சுக தாயார் ஸ்தானம், அதே மாதிரி 7 கலத்திரஸ்தானம். அதுல வந்து இப்ப இவர் வக்ரம் அடைகிறதுனால என்ன பண்ண போறாரு? 9ஆம் பாவத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு. 4க்கும் 7க்கும் அதிபதி குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க வீடு மாற்றம், இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இதை ஒரு உதாரணமா சொன்னோம்னா எப்படின்னா, மேபி நீங்க வந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, அடடா வாடகை வீட்டில் இருந்தோம், இப்போ நம்ம வந்து பாருங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தேன், இப்போ வந்து பாருங்க நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன், இப்போ நான் வாடகை வீட்டுக்கு தான் போகிறேன், ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவலில் ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ்க்கு நான் போகிறேன், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு போகிறேன், இல்லை நான் சுயமாக கூட வாங்கி போகிறேன். இந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இதை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க பங்களா வாங்கிடுவேனா, நான் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் பங்களா வாங்கிடுவேனா? அப்படி கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்க இதெல்லாம் எக்ஸாகரேஷன்ஸ். உங்களுக்கு ஜாக்பாட்டு, அமோகமான பண மழை இப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸாகரேஷன்ஸ். பணமழை, ஜாக்பாட்லாம் எல்லாருக்கும் அடிச்சிடுறது இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சூப்பரா இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு, சுக்கிரன் சூப்பரா இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு. நாங்க பொதுவான பயிற்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப, அவங்கவுங்க செய்யற தொழிலுக்கு ஏற்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப கன்னிராசியில ஒருத்தவங்க வந்து பாருங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னோட டீனா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே கன்னிராசியில ஒருத்தவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்பவுண்டரா இருக்காங்க. அவருக்கு ஏற்படுற வளர்ச்சி இவருக்கு ஏற்படுமா? இல்ல இல்லைங்களா? வளர்ச்சியில வித்தியாசம் இருக்கும், அவங்க செய்யற தொழிலை பொறுத்து வித்தியாசம். சரிங்களா? அந்த மாதிரிதான் கன்னிராசி அன்பர்களுக்கு மேன்மை இடமாற்றம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு மாற்றம் அப்படின்றது உண்டு. நீங்க பங்களா போறீங்களா இல்ல டபுள் பெட்ரூம் போறீங்களா, அது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து, உங்களோட வாழ்வாதாரத்தை, வாழ்வியல் நிலையை பொறுத்து அமையும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பாருங்க இடம் மாற்றம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை. அது தப்பா இல்லை, இது ஒரு வனவாசம் மாதிரி இல்லை. இது வந்து பாருங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கிராமத்துல வேலை செஞ்சிருந்தேங்க, இப்போ எனக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால ஃபேமிலியோடு நாங்க டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம், வேலைக்கு வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் போக்குவரத்து நெருடல்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் பிளான் அப்படின்றது போடுவாங்க. அப்படின்னா நீங்க மேபி ஒரு சாதா டிவிஎஸ் 50ல போயிருந்திருக்கலாம், ரொம்ப இழுத்து இழுத்து ஜிங்குன்னு போகுதுங்க, பெருசா ஓட மாட்டேங்குது வண்டி அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தேங்க. இப்போ வந்து நான் பைக் வாங்கியிருக்கேன், எனக்கு டிராவலிங்க்கு ரொம்ப கம்ஃபர்ட்டுக்காக நான் பைக் வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கலாம். இல்லைனா நான் வந்து 2 வீலர் வச்சிருக்கேங்க, ஆல்ரெடி பைக் தான் வச்சிருக்கேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெயில் தாங்க முடியல, எனக்கு முடியல, அதனால நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். கார்னு நான் ஜாக்வார் கார் வாங்குவீங்க அப்படின்னா நான் சொல்லலை. உங்களுக்கு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க கார் வாங்குறீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரா இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கார் கூட ஒரு நல்ல காரா இருக்கலாம், அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆக மொத்தம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்குவரத்து நெருடல்களுக்கு அப்படின்னு ஒரு நல்ல விஷயம், ஒரு கம்ஃபர்ட் பிளான் நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்ல வரும். அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது வந்து பாருங்க பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சுயதொழில் செய்றீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மனமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மனமுட்டு, மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில நம்ம கூட இருக்க ஸ்பௌஸ், நம்ம ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிட்ட கூட கொஞ்சம் ஒரு விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
ஃபினான்ஷியல் சப்போர்ட் நல்லா இருக்குங்க. நீங்க நல்ல தொழில்ல கொஞ்சம் மேன்மை அப்படின்றது இருக்கும். தொழில்ல மேன்மை அப்படின்னாலே வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அப்படின்றது இருக்கும். அந்த உயர்வு எந்த அளவுக்கு அப்படின்றது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லைங்க. பிள்ளை படிச்சா மட்டும் போதும். பிள்ளை படிச்சிச்சு அப்படின்னா நல்ல மார்க் வாங்கும். நல்ல நேரமும் காலமும் நல்லா இருக்கு. பிள்ளை படிக்கவே இல்லை, எனக்கு டைம் எல்லாம் சூப்பரா இருக்கு, நான் பிள்ளை படிக்கவே இல்லை, நான் 0 தான் வாங்குவேன். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஜாப் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் யங்ஸ்டர்ஸ் புதுசா படிச்சுட்டு வந்திருக்காங்க, காலேஜ் இப்பதான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய இருக்கு. ரொம்ப வந்து என்னோட கௌரவம், என்னோட அந்தஸ்து, என்னோட டிக்னிட்டி, என்னோட கேலிபர், என்னோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய அறிவாளி, உலகத்துல நான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி எல்லாம் வேலை தேடக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தகுதி இருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு அப்படின்னா கூட, நம்மளுக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா கூட நம்ம அந்த வேலையை போகணும், செய்யணும். அந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு கேதர் பண்ணிட்டு நம்ம திருப்பி இன்னொரு வேலை அப்படியே சைட்ல தேடலாம். அதை விட பெட்டர் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் போகும்போதே ராணியா தான் போவேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மேரேஜ். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரன் கூடி வர பிராப்தம் இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்கள் குழந்தையின்மை அப்படின்றதுக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நிறைய பேருக்கு அது கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாரின் போகணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நாங்க வந்து ஃபாரின்ல விசா வந்து அப்ளை பண்ணியிருக்கோங்க, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணி. அதே மாதிரி விசா எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, ஃபாரின் போனா ஜாப் வந்து நல்லா செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டைலமாலேயே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்க இந்த குரு வக்ர காலம். ஸோ கன்னி வந்து ஆன் தி ஹோல் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ ரைட் டைம் டு டேக் ரைட் டெசிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கு. கன்னிராசிக்காரங்க சொல்ல போறேன். கன்னிராசிக்காரங்க பயந்து போயிருக்கீங்க. ஏன்னு கேட்குறீங்களா? சாமி, நாங்கள் இப்போது அஷ்டம குரு பிரச்சனை வந்துச்சு. குரு வக்ரம்னா அஷ்டமத்தில் தானே, 8ல் தானே குரு, எங்களுக்கு 9ல் குரு இருந்தாரு, இப்போ அஷ்டமத்தில் வந்துட்டாரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ? பயப்படவே பயப்படாதீங்க. ஏனென்றால் முன்னமே சொல்லியிருக்கேன், புதன் ராசி உள்ளவங்களுக்கும் சுக்கிரன் ராசி உள்ளவங்களுக்கும் குரு ஒன்றும் செய்ய மாட்டார். குரு வக்ரம் பெறுறது நல்லது. நல்லா கேட்டுங்க, குரு மறைஞ்சிருக்கிறது நல்லது. உன் கன்னி ராசிக்காரனுக்கு 9ல் இருந்த குரு என்ன பண்ணிட்டாரு? இப்போ 8க்கு வந்த பிறகு என்ன பண்ண போறாரு? இனிமேல் தான் நல்லது பண்ண போறாரு. அதனால முதல்ல சொல்லிடுறேன், பயப்படவே பயப்படாதீங்க. கன்னிராசிக்காரங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அப்போ குரு மறையிறது நல்லது. மிதன ராசிக்காரங்க சரி, கன்னிராசிக்காரங்க சரி, அது ரிஷபம் துலாமா கூட இருக்கலாம். அப்போ நீங்க கன்னிராசிக்காரங்க இல்லையா, நீங்க பயப்படவே பயப்படணும். குரு வக்ரம் பெற்றது, மறைவு பெறுறது ரொம்ப விசேஷம். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். இதுதான் கண்டிப்பா நடக்கும். திடீர்னு மீட் பண்ணுவீங்க. சில பேர்லாம் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உண்மை. இது ஏனென்றால் போன ஜென்மத்து பந்தம். அதுதான் சொல்லணும். இதெல்லாம் நம்ம அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணணும் தான் சொல்ல முடியும். போன ஜென்மத்து பந்தம் இருந்தால் தான் உடனே பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கர்மா தடுத்துன்னே இருந்திருக்கும். உங்களை வந்து டக்குன்னு சேருவாங்க. போன ஜென்மத்தில் லிங்க் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம், அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம். ரெண்டுமே நடக்கும். இப்போது அந்த மீட் பண்ண உடனே அவங்களுக்கு செய்ய வேண்டிய, போன ஜென்மத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருவீங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் ஒன்றுங்களை அவங்க ஏமாற்றிருப்பாங்க. உங்களுக்கு தர வேண்டியது எது இருக்கும்? பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அதெல்லாமே அவங்ககிட்ட இருந்து வந்துடும். இப்போது அவங்க அது தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. அடியேனை போகிற எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவங்க, ஜோதிடராக இருப்பவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆன்மீகவாதிகள், கோவிலில் பணிபுரிவங்க, இவங்க தான். இது எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். அதனால் நான் ஜோதிடராகவும் இருக்கேன், அருள்வாக்கு சொல்கிறவனாகவும் இருக்கேன், கோவில்லையும் பணிபுரிஞ்சு வந்திருக்கேன், முழு நேரம் ஆன்மீகவாதியாகவும் இருக்கேன். அதனால தான் என்னால் சொல்ல முடியும். என்னால் மட்டும் இல்லை, என்னை போன்றவர்களாலும் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுதான் விஷயம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த பார்த்தோன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவீங்க இப்போ இந்த குரு வக்ரகதியில். அப்போ அவங்க மூலிமா நல்லது நடக்கும். இங்கேருந்து திடீர்னு வந்தார், ஃப்ரெண்ட்ஷிப் ஆனார், நல்லா ஆகிட்டார், நல்லா அவர் உதவி பண்ணுறாரு உங்களுக்கு. எப்படிப்பா இது? பொறாமப்படுவாங்க. அதுதானே நம்ம மக்களுக்குள்ள விஷயம். போட்டி பொறாமை தானே கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ சொல்லுவார். அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, குரு மறைஞ்சிருந்தாலும் நல்ல விஷயந்தான் செய்வார். உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். மரண பயம் இருக்கும். ஐயோ ஏதோ அவங்க கண்டமாக இருக்கும். உடம்பு சரியாக படுத்த பிடிக்க இருக்கலாம். நீங்கள் அவங்களாம்
பயப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாமே இப்போ போயிடும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல நல்லா கரெக்டாக சீராகும். உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும். வாக்கு கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஒரு இடத்துல வாங்கி தரேன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க, வாங்குவீங்க, கொடுத்துருவீங்க. கரெக்டாக சொல்லிட்டியேப்பா, கரெக்டாக பண்ணிட்டியேப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே வரும். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. சண்டை சச்சரெல்லாம் போயிடும். டெய்லி ஏதோ பிளான் பண்ணுவீங்க. திடீர்னு பையன் வந்து கேட்பான், அப்பா அங்கே போயிட்டு வரலாம்ப்பா. பொண்ணு வந்து கேட்கும், இல்லைப்பா இங்கே தான் போகணும். இவங்க போட்டியே சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும். அப்படி சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் இனிமேல். அப்போது வெளியே உடனே கிளம்பிடுவீங்க, 4 இடம் போயிட்டு வருவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இது இல்லாமல் நீங்கள் உங்கள் நண்பர் கொள்ளாமல் இருப்பாங்க. சில பேர் எப்பவுமே பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கவே நட்புகள் இருக்கும், அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். அதை இப்போ இனிமேல் பயன்படுத்திங்க. டச் இருந்துகிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் அருமை கிடைச்சா அவங்களோட டச் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ தான் நல்லதும் நடக்கும், கெட்டது நடக்கும். கெட்டது நடந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லதே நடக்க மட்டும் நினைக்கக்கூடாது, கெட்டதே நினைக்கிறது மட்டும் நடக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். அதனால் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு புதன் ராசியாதிபதி, அவரும் 2 கெட்டாங்கிறங்க தான். இருந்தாலும் புதனை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அட்ஜஸ்டபிள் பிளானட். ஒத்து போகக்கூடிய கிரகம், ஒரே கிரகம் எதுன்னா புதன் மட்டும்தான். அப்போ அந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்திருக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன் உங்கள் கௌரவமாக டாம்பிகமாக இருக்கீங்க? கொஞ்சம் இறங்கி போங்களேன். கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது. எல்லோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கண்டிப்பாக நடக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸாக கூட எடுத்துக்கங்க. கன்னிராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க. இப்போது குரு வக்ர பயிற்சியை விட இந்த வக்ரம் நல்லாவே இருக்க போகுது. ஏனென்றால் உங்களுக்கு புதனுக்கு குருக்கும் ஆகாது. குரு மறைவு பெற்றாலும் வக்ரம் பெற்றாலும் நல்லது தான் செய்ய போகிறாரு. அதுதான் நடக்க போகுது. அப்போது கவனமாக இருந்து நல்லதே நடந்துக்கணும். இது இல்லாமல் வீடு வாங்கி போடுவீங்க, 1க்கு 2 வீடு கிடைக்கும். இடம் வாங்கி போடுவீங்க, குரூப் மூலிமா இடம் வாங்கி போடுவீங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க எப்படின்னாக்கா டக்குன்னு முடிவு எடுத்துட மாட்டாங்க, ஏதோ குரூப்போடு சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இது நிறைய நான் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், வேலை செய்கிற குரூப்பாக இருக்கலாம், வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கலாம். அப்படி தான் இருக்கும். அதில் வந்து இடம் வாங்கும்போது நீங்களும் அந்த இடம் வாங்கி போட்டுருவீங்க. நல்லா கேட்டுங்க, இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி ஆகணும். சில பேருக்கு வீடே கிடைக்காது, இடமே கிடைக்காது, வண்டி வாங்கணுமே வாங்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்டவங்களாம் பொதுவாகவே சொல்கிறேன் இது எல்லாருக்குமே. நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகப்படி வீடோ வாகனமோ இடமோ கிடைக்கலன்னா குரூப் மூலமாக வாங்கி போடுங்க. அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய ஜாதகம்லாம் சேர்ந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இது சூட்சமான விஷயம். இதை இந்த பதிவில் சொல்கிறேன், கவனமாக கேட்டு கண்டிப்பாக கடைப்பிடியுங்கள். அப்போது குரூப் மூலமாக இடம் வாங்கி போடுங்க, குரூப் மூலமாக வீடு கட்டுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும், குரூப்பாக வந்து அதில் இஎம்ஐயில் கலந்து எல்லாருக்கும் ஒரு 10 பேர் 15 பேர் குரூப்பாக வாங்கி போடுங்க, மாதம் கட்டுங்க. வண்டி வாங்குறது ஈஸி தான். இப்போ இஎம்ஐயில் தானே வண்டி வருது, அது மாதிரி வாங்கி போடுங்க. இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது இல்லாமல் பயணங்கள் அதிகரித்து காணப்படும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கன்னிராசிக்காரங்க எப்படா வெளியூர் போகிறது, வேலை கிடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமே, இல்லை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டுனே இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டோ நம்ம சொந்தக்காரங்களோ கூப்பிட்டுனே இருக்காங்க, நம்ம போக முடியலையே அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரகதி பலனில் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அமையும். அப்ளை பண்ணியிருப்பீங்க, விசா வந்திருக்காது, ஆனால் இப்போ விசா கிடச்சிடும். கண்டிப்பாக வெளியே போவீங்க, வெளிநாடு போவீங்க, 4 இடம் பார்த்துட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எப்பயுமே ஒருத்தருக்கு வெளியூர் வெளிநாடு நம்ம போகாத இடத்துக்கு போனால் எவ்வளோ சந்தோஷம். அங்கே உள்ள மாற்றங்கள், அங்கே உள்ள தட்பவெப்ப நிலைகள், மக்களுடைய நடமாற்றங்கள், அந்த இடத்தோடைய தன்மை இதெல்லாமே மாறுபட்டிருக்கும். ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது ஒரு என்னத்து சொல்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப முடியலைங்க, ஏப்பா ஒரு சேஞ்சுக்கு ஊட்டி போயிட்டு வாப்பா, குற்றாலம் போயிட்டு வா, இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி தான் நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வழிபாடு உங்களுக்கு உகந்தது தான். ஏன்னா குருவை பிடிச்சிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக குரு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் இல்லையா, அதனால் அவர் பிடிச்சிக்கணும், அவர் வழிபடணும். பெரும்பாலும் எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புதன் ராசியில் பிறந்தவங்களும் சுக்கிரன் ராசியில் பிறந்தவங்களும் குருவை விட்டுடக்கூடாது. ஏன்னா குரு உங்களுக்கு பண்ண மாட்டார், அவர் பண்ண வைக்கணும். எப்பயுமே அவரை விழுந்து கவனிச்சா, எப்பவுமே ஒருத்தரை விழுந்து கவனிச்சா அவன் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்க வீட்டெலாம் பிரபலமானவங்க வீட்டெலாம் கூட ஒருத்தவங்க ஒட்டினே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போடுவாங்க, தலையாட்டுவாங்க, கூடயே இருப்பாங்க. ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மை. அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். டக்குன்னு உடனே அவர் பிரபலமானவர், அவங்களுக்கு தான் முதல்ல உதவி பண்ணுவார்.
அவர் குடும்பத்தையே பார்த்துப்பாரு. இதுதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது மாதிரி நடந்துக்குங்க. நிறைய பயணங்கள் ஏற்படும், வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும், ஏற்றுமதி இறக்குமதி வாணிகள்லாம் உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். பிளான் பண்ணி கண்டிப்பாக காய் நகுத்துவீங்க, அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க, போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறை பரிகாரம் சொல்லும்போது குரு வழிபட்டு வரணும், குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் பெருமாள், நல்லா கேட்டுங்க, பெருமாளில் பார்த்த சாரதி பெருமாள், அவர் வந்து மகாபாரதத்தில் போருக்கு தலைமை தாங்கி, அர்ஜுனுக்கு தலைமை தாங்கி அந்த தேரை செலுத்தினது, அதனால தான் அவர் சாரதின்னு பேர். பார்த்த சாரதி, பார்த்துக்கிட்டே செஞ்சவர் தொழில் அவர். பார்த்தன்ற போது அர்ஜுனுக்கு உரிய பேர், அதனால பார்த்த சாரதின்னு சொல்லப்பட்டிருக்கார். அந்த பார்த்த சாரதி கோயிலுக்கு வழிபடுவாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க, புதன்கிழமையில் போயிட்டு வாங்க. ரொம்ப ஜெய்ஜானிக விஸ்வரூபமாக இருப்பார் அவர். அது அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எந்த ஒரு பெருமாள் கோயிலும் போயிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க, தானதனம் பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க, கன்னிராசிக்காரங்க தானதனம் பண்ணுறதுல துணிமணி எடுத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். உங்கள் ராசிக்கு புதனுக்கு உகந்த ஒரு வஸ்து என்னன்னு கேட்டிங்கன்னா துணி தான். எப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்தில் திரௌபதிக்கு வந்து சேலை, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 2 கையெடுத்து தூக்கி கும்பிட்டும் போது துச்சாதன சேலை உருவும் போது சேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த சேலை வந்துக்கிட்டே இருந்தது, துணி வந்துக்கிட்டே இருந்தது. இதுதான் உண்மையான விஷயம். அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அது மாதிரி தான் அந்த ராசியில் பிறந்த நீங்கள், பெருமாள் அம்சம் உள்ள நீங்கள் துணிமணி நிறைய வாங்கி கொடுக்கணும், தானதனம் பண்ணலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம். ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க, நோட்டுக்கெலாம் வாங்கிடுவாங்க. சில பேருக்கு துணிமணி தைக்க முடியாமல் இருக்கும், வாங்கிடுவாங்க, தைக்க முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். துணிமணி ஸ்கூலில் தருவாங்க, அதை வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணலாம். இல்லைனா ஒன்றுமே இல்லாத தானதனம் கிழிஞ்சு போயிருப்பாங்க பிச்சைக்காரங்களாம், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதுன்னா சாப்பாடு, காசு, தண்ணி, இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் பண்ணணும். அப்போது நான் சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ இனிமேல் நீங்கள் கன்னிராசிக்காரங்க எங்கே பார்த்தாலுமே, பிச்சைக்காரங்க இருந்தாலும் சரி, ஏழ்மையாக இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுங்க. ஏழ்மை எளியவங்க பிச்சைக்காரங்க வெளியில் மட்டும் இல்லை, நம்ம நட்பு உறவுலையும் இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறது தவறிடுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அது நீங்கள் பார்க்குறதே இல்லை. நம்ம சொந்தக்காரங்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்களே இருப்பாங்க. ஏன் அதை பார்க்க மாட்டீங்க? அதை பாருங்க முதல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது உண்மையான விஷயம். துணிமணி எடுத்து கொடுங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப நல்ல புண்ணிய பலன் கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. நல்லா கேட்டுங்க. என்னவோ தெரியலையே, ஏதோ தெரியலையே, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துமே அப்படின்னா நீங்கள் புது பிறவி எடுத்து வந்த மாதிரி வந்து இந்த வக்ரகதி பலனை அனுபவித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதில் சந்தோஷப்பட போகிறீங்க. இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியிலிருந்து என்ன பலாபலனை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடியன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. குரு வாழ்க, குருவே துணை. நல்ல ஒரு எண்ணமும் தொழில் சிந்தனையும் ஆரோக்கியமான குணமும் கொண்ட கன்னிராசி நேயர்கள் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் உடையவருங்க. அதாவது 4ஆம் இடம் தனுஷுக்கும் 7ஆம் இடம் மீனத்துக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வக்ரகதியில அடையறாருங்க. வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை தருவாரா? தொழில் தடையை நீக்கக்கூடிய காலகட்டங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்க ஃபேமிலியில இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல நிலைக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. ஏன்னா கன்னியை பார்க்கிறார், சுபபாரமாக பார்க்கக்கூடிய, வக்கரமா இருந்தாலும் அவர் பார்வை இல்லாம இருக்குமா? சோ பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். கேது பகவான் சில தடை தாமதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார், தெரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அப்ப இந்த தடை தாமதம் எல்லாம் வக்ரகதியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய காலகட்டங்கள். வருமானம் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு. நிறைய விஷயங்கள் எடுத்த காரியமெல்லாம் முயற்சியெல்லாம் தடையா இருந்துச்சு, அதெல்லாம் இனிமே படிப்படியா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் அருள் வரப்போகுது. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இந்த காலகட்டங்கள்ல நிறைய இருக்குன்னு அர்த்தம். இதை பயன்படுத்திக்கணும்.
சோம்பேறித்தனத்தை குறைச்சுக்கணும். விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். மழை வளம் நல்ல சீராக இருக்கும். ஐப்பசியில வரக்கூடிய மழை உங்களுக்கு இந்த விவசாயம் பூமி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஷேர் மார்க்கெட்டிங் பரவாயில்ல, முன்ன இருந்த விட இந்த தடவை நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை உண்டுங்க. குழந்தைகளிடையே நல்ல ஒரு செய்தி வரும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே போல அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்கும், கவனமா பார்த்துக்கணும். கால் வலி, இடுப்பு வலி, இது மாதிரி வலி தொந்தரவு, உடல் வலி தொந்தரவு இருக்கும். உடனே போய் மருத்துவரை டாக்டர் பாக்குறது. அம்மாவை கவனமா பார்த்துக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு அவசியம் தேவை. உத்தியோகம், வருமானம், இடமாற்றம் உண்டுங்க. புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும், ஆல்ட்ரேஷன் பண்றேங்க, புதுசா நான் கொஞ்சம் பண்றேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் குருவுடைய அருளால் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். பிரார்த்தனை எல்லாம் வச்சிருக்கேங்க, நிறைய சங்கல்பம் செஞ்ச ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வரும் காலம் ஒரு அற்புதமான காலமாக கன்னிராசி நேயர்களுக்கும் லக்னத்துக்காரங்களுக்கும் இருக்கு. இதை நீங்க பயன்பாட்டுல வச்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக சில சில இடத்துலதான் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். அந்த கோயில் பரிகாரம் தான் நம்ம அற்புதமா சொல்லிட்டு இருக்கோம். சோ மேசம் முதல் மீனம் வரைமே தனித்தனியா குருஸ்தலத்தை எடுத்து சொல்றோம். அப்படி கன்னிராசி நேயர்களுக்கு லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் நீங்க செல்லக்கூடிய இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கணும். தொழில் தடை, ஆரோக்கியம் எல்லாமே சுபிக்ஷமா கொடுக்கணும் நீங்கணும் அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல பச்சை மலை அப்படிங்கிற ஒரு கோயில், அது சிறப்பான ஒரு அம்சம். ஏன்னா வித்யா கணபதி அப்படிங்கிறவர் அங்க இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோயில்ல மரகத லிங்கேஸ்வரர், பச்சைமலை எங்கங்க, மரகத லிங்கேஸ்வரர் தான் சுவாமியோட பெயர். மரகதவள்ளி தாயாரோட பெயர். அந்த மரகதவள்ளி வழிபாடு நீங்க எடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துருங்க. அது 3 பொருளாக இருக்கலாம். சந்தனம், பன்னீர் மற்றும் ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்திருங்க. தேன் கண்டிப்பா வாங்கி கொடுங்க. இப்படி வியாழக்கிழமை நீங்க செய்யக்கூடிய அபிஷேகம் உங்களுடைய இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு விமோச்சனத்தை, நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு கடன், வம்பு, வழக்கெல்லாம் சீராக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது எப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். வெங்கடாஜலபதியோட சுப்பிரபாதம் கேட்டு வாங்க. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் கன்னிராசி நேயர்களுக்கு குரு அருளும் திருவருளும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் தொழில் விருத்தியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கன்னி ராசினருக்கு குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஏறத்தாழ 4 மாதங்கள் வக்ரமாக இருக்கிறார். சகோதரிக்கு ஏற்படவிருந்த ஒரு கெடு நிலை மறையும். உங்கள் தாய் தந்தையர் நினைத்தது நல்ல விதமாக நடந்தேறும். வாழ்க்கை துணை ஒரு வாகனம் வாங்குவார். வீட்டில் கணவரோ மனைவியோ வாகனம் ஒன்று வாங்கலாம். உங்கள் திருமணம் நிச்சயமாகும். இதுவரை இழுபறியில் இருந்த சுபகாரியம் தங்களுக்கு நடந்தேறும். தாயார் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவார். இளைய சகோதரத்தின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். வீடு மாற்றுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையினர் அதிர்ஷ்டம் பெறுவர். ஏனென்றால் கன்னி ராசியினருக்கு தற்சமயம் 10ல் செவ்வாய் இருக்கிறார். ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். தற்சமயம் கன்னி ராசியினருக்கு ராசியில் கேது சூரியன். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரன். 6ஆம் இடத்தில் சனி வக்கரம், 7ல் ராகு, 9ல் பாக்கியஸ்தானத்தில் குரு வக்கரம், 10ல் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் தாராளமாக வெற்றி பெறலாம்.
புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும். நிலம் வாங்கும் யோகம் அளிக்கும். சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு உண்டாகும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அளவு அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் உண்டாகலாம். உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் பயம் அதிகம் இருந்தது. உடல் சிறு வியாதி நோய் என்றாலும் அதிகமாக பயந்து போய் இருப்பீர்கள். எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழ்நிலை நிலவியது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியோடு மாறப்போகிறது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் பயணம் செய்ய போகிறார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் குரு வக்ர நிலையில் பயணம் செய்வார். ஓடி போனவருக்கு 9லே குரு என்போம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையாக விடுபடலாம். புது முயற்சிகள் கைகூடும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் சித்தியாகும். குரு பகவானின் பொன்னான பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது மிக பெரும் யோகம். பொருளாதார நிலை மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறருக்கு கடன் கொடுத்து வசூலிப்பது மிகவும் கஷ்டமான காரியம். யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. பெரும்பாலும் குரு மிருகசீரிடம் காலில் செல்லும் போது ஜாதகருக்கு சில மோசமான சம்பவங்களும் நடக்கும். வக்கர காலத்தில் நல்ல அதிர்ஷ்ட நிகழ்வுகளை மீண்டும் சந்திப்பீர்கள். யோகங்கள் நடைமுறைக்கு வரும். நல்ல சம்பாத்தியம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். இனிமேல் கடன் வாங்கப்படாது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். கோவில் திருப்பணிகளுக்காக கும்பாபிஷேகத்துக்காக செலவு செய்வீர்கள். மகான்கள் தரிசனம் போன்ற நல்ல பலன்களே நடந்தேறும். குலதெய்வ வழிபாடு கைகூடும். புனித யாத்திரைகளை தாங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு விசேஷம் என்னவென்றால் கன்னி ராசியினருக்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை ராசியின் மீது விழுகிறது. 7ஆம் பார்வை உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு விழுகிறது. 9ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பார்வை கிடைப்பதால் நன்மைகளே நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை நன்கு வழிபடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்று நன்றாக வழிபடுங்கள். மத குருமார்களுக்கு ஆணைகள் எடுத்துக் கொடுக்கலாம். முடிந்தால் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால், ராசியில் கேது என்பதால் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். ஆனால் நல்ல மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் உடல் நலம் சீராகும். 7ஆம் இடமைய கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சிறு சிறு உரசல்கள் வந்து போகும். கணவருடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்து நன்கு சிக்கனமாக இருங்கள். சேமிப்பை தொடர வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு குருவானவர் நமக்கு 4, 7 உடையவர். இப்ப 9ஆம் இடத்திலிருந்து நமக்கு வக்ர நிலையை அடைகிறார். ஏன்னா அவர் பாதகாதிபதி கூட. பாதகாதிபதி வக்ரம் ஆகும் பொழுது சாதகமான பலனையே தருவார். உங்க சுயஜாதத்துல நல்ல தசாபுதியும் நடக்குது அப்படின்னும் பொழுது அருமையான பலன்கள். ஏன்னா கன்னிக்கு 9 பாகிஸ்தானத்துல வந்த குரு இது வரைக்கும் இன்னும் நல்ல பலன்களே நடக்கல. நாங்க நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்ப நிலையே இருக்கு. ஒரு பொருளாதாரத்துல ஒரு கஷ்டம். எந்த ஒரு சூழலையும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸே இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்க முயற்சிகள், தடைப்பட்ட முயற்சிகள்லாம் இப்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்போம். நாளைக்கு முன்னாடி போட்டதுங்க அப்படின்ற முயற்சிகள்லாம் இப்ப நல்லா ஒரு உங்களுக்கே மறந்து போயிருப்பீங்க. அந்த ஒரு முயற்சி போட்டு அந்த ஆபீஸ்ல போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்ததெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வுடன் ஒரு நல்ல பணி மாற்றம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும்.
மாற்றங்கள் ஏற்படும் காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் மாற்றம், ஒரு வீடு மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் குழந்தை பிறப்புல வந்து தடை தாமதம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல வந்து ஒரு மருத்துவம் கிடைத்து குழந்தை பிறப்பது, இல்ல இயற்கையாக என்னுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பது. ஏன்னா 5 என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு படி வந்து மேல முன்னுக்கு வரும். அதனால வந்து இந்த காலகட்டம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பணி மாற்றம், நல்ல ஒரு பொருளாதார வருவாய், ஒரு வீடு, வண்டி, வாகன, யோகன சேர்க்கை எல்லாம் நல்லா சிறப்பா கிடைப்பது, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வந்து ஒரு சொத்துக்கள் அமைவது, ஒரு பூர்வீக சொத்து, ஒரு உயிர் சொத்து ஒரு சிலருக்குலாம் அந்த காலகட்டம் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், நீண்ட கால ஆசைகள், எதிர்கால கனவுகள், திட்டங்கள் இதெல்லாம் இப்ப வந்து கன்னிக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்தது, அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது, ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம், பெரியவர்களுடைய ஆசி இதெல்லாம் கிடைப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல வரனே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அமைவது. அதே போல காதல் திருமணம் எல்லாம் வீட்டுல பேசி பெற்றோருடைய சம்மதம் கிடைத்து இந்த காலகட்டத்தில் மனதிற்கு பிடித்த மாதிரி பண்ணி கொள்வது. அதே போல முதலீடுகள், ஒரு சிலர்லாம் வந்து முதலீடுகள் பண்ணி அந்த முதலீடுகள் மூலம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடைவது, அந்த போல எல்லா விஷயங்களையும் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, அதே போல உறவுகள்ல வந்து ஒரு மனக்கசப்பு இருந்தது, குடும்ப உறவுகள்ல எங்க அம்மா கிட்ட பேசல, எங்க அப்பா கிட்ட பேசல, எங்க கணவன் வழி, மனைவி வழியெல்லாம் உறவுல இருந்தா, இல்ல நாங்களே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம். இந்த கட்ட தோஷம், கால தோஷம் இருந்தா சண்டை போட்டு ஒரு சிலர் கோர்ட்டுக்கே வந்து போயிருப்பாங்க. அதுல இருக்கிறவங்க ஒரு சிலருக்குலாம் அந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. நல்ல தசா புத்தியே இருந்துச்சுன்னா அவங்களே பேசி ஒரு ரீயூனியன் ஆயிடுவாங்க. இல்லைன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிந்து அவர்கள் மறுமணத்திற்கு ஏற்பாடு பண்ணிக் கொள்வது, இல்ல தொழில் சார்ந்த விஷயமா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் குழந்தைகளையும் மனைவியும் காண வருவது, இல்ல வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அங்க வந்து கிடைக்குது, ஒரு பிஆருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றவங்களுக்கு எல்லாம், இல்ல அங்கேயே ஒரு தொழில வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கிடைக்கப்படுவது. இதெல்லாமே வந்து கன்னிக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மன அழுத்தம் தீந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் மேம்பட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தாய் தந்தையருடைய ஆரோக்கியம், குடும்பத்திலேயே ஆரோக்கியம் வந்து நல்லா மேலோங்கும். அதே போல மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லோன் கிடைச்சு அவங்க நல்ல மனசுக்கு இஷ்டப்பட்ட படிப்பு, இது வரைக்கும் அரியர்ஸ் எல்லாம் வச்சு பயந்து கொண்டு இருந்தவங்க அந்த அரியர்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணிடுவீங்க. அதே போல காலகட்டம் நல்ல தன வருவாய் இருக்கும். அவருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மன அழுத்தத்தோடயே இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மன அழுத்தம் தான் எதையுமே செய்ய விடாம செய்யும். அந்த மன அழுத்தம் எல்லாம் நீங்கி இப்ப வந்து ஒரு மன மகிழ்வும் மன நிறைவான நல்ல பலன்களை பெற்றுடுவாங்க. வழக்கு எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்குல வெளிவரக்கூடிய தன்மை, அவங்க சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளுவாங்க. அவங்க வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். 1க்கு 2 டபுளாக வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கு கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு. ஆர்கியூமெண்ட்டை மட்டும் குறைச்சுக்கோங்க. ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிட்டீங்கன்னா, அதே போல அந்த பர்ஃபெக்ஷனை மட்டும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் வந்து என்னைக்குமே வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஸ்மூத்தாவே போயிடும். கன்னிராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு வளமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவே உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்து ஒரு நல்ல தசாபுதிகள்லாம் நடக்கும் பொழுது, அப்படி இல்ல தசாபுதிகள் சிறப்பு இல்லைன்னும் பொழுது கொஞ்சம் கவனமாக நம்ம கடந்து வந்துடலாம். இதற்கும் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு இறை வழிபாடுகள் எல்லாம் வந்து பண்ணி இந்த காலத்திலையும் முழுமையான பலனை பெற்றுக் கொள்வதோ, இல்ல வந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதோ என்பதுதான் இறை வழிபாடுதான். என்னைக்குமே வந்து கிரகங்கள் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டதுதான், ஈசனுக்கு. பவானியின் ஈசன் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான். இந்த காலகட்டம் சிவ வழிபாடு வந்து நீங்க செய்யும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரதோஷ காலத்துல ஒரு வில்வமோ பாலோ வந்து நீங்க வந்து அபிஷேக அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அபரிமிதமான பலன்களை வந்து அதிகப்படியாக பெற்றுக்கொள்ளலாம். தடைகள்லாம் நீங்குவதற்கு விநாயகருடைய வழிபாடு 21 தடவை அவருக்கு வந்து நீங்க வந்து சுத்தி ஒரு சதர்கா விட்டு ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தடைகளையும் வந்து நீக்கி விடுவார். இந்த குரு வக்ர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு வியாழந்தோறும் நம்ம வந்து குரு பகவானுக்கு 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக
விநியோகிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் அவங்களுக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருனாலே நம்மளோட பெரியவர்கள் தான். பெரியவர்களுக்கு கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அதே போல மகான்களுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த குரு வகர பயிற்சி இந்த குருவால நம்மளுக்கு நன்மைகள் நடைபெறும். இல்ல ஒரு சாதகம் இல்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். குருன்னும் பொழுது நம்ம வாழ்க்கையை இவராலதான் எனக்கு வழிகாட்டினாரு, இவராலதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது, அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது, நல்லா ஒரு ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள், அதே போல இந்த சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் நீங்க ஆடை தானம் எல்லாம் பண்ணலாம். ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு, ஒரு மத குருமார்களுக்கு, பெரியவங்க நினைக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வழிபாடு அதாவது மதித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா கேட்டுக்கோங்க, வயதான தாய் தந்தையர்களை பராமரிப்பது, அவங்கள பார்த்துக் கொள்வதெல்லாம் விருத்த சம்ரக்ஷணம். விருத்த சம்ரக்ஷணம் ஒரு 100 பசுமாடுகளை பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும். அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள்லாம் இப்ப எடுத்து போய் முதியோர் இல்லத்துக்குலாம் சேர்த்துறோம். அந்த மாதிரி யாரும் செய்து சேர்த்துறாதீங்க. தனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். ஒரு நிலையான செல்வ செழிப்பு வருமானம் இதெல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான். குருனாலும் வயதான பெரியவர்கள் தான். தனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ண இதையும் கொடுக்கணும். வயதானவர்களை நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குருனாலே 5 to 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இந்த 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க. பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்க குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது, இல்ல அந்த ஆசிரமங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும். அவங்களை அந்த அனாதைகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு, பேனா, பென்சில், அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானம், யூனிஃபார்ம், அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது, நோட் புக்கு, பேனா, பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது. ஏன்னா குருனால பேரறிவாளன், அதனால நம்ம அவங்க அறிவு வளர்றதுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் சிறப்பான பலன்களை நம்மளுக்கு நிறைய வாரி வழங்குவார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய பலன்களை கொடுக்க போறாரு. அவரே கொஞ்சம் நம்மளுக்கு சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு. அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது, நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுலாம் நேரடியாக அவங்க சென்றடையும். இதெல்லாம் சாத்வீக பரிகாரம், உடனே வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைகிறார். பாக்கியஸ்தானம்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை ஒரு சேமிப்பு வங்கி கணக்காதான் அந்த பாக்கியஸ்தானம். நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அங்க போய் அது செட்டில் ஆக போகுது. அந்த இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்ப அந்த பாக்கியஸ்தானத்திலேயே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை நோக்கியும் நகர போகிறார். பாக்கியஸ்தானத்துல இருந்து கொண்டே உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவானுடைய நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சம்பந்தப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான், அடுத்து கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 7ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியும் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்து இந்த 2 வேலைகளையும் செய்யும். இப்போ உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கிரகங்கள் எதுவுமே இல்ல, 7ஆம் இடத்துலயும் கிரகங்கள் எதுவுமே இல்ல. மேடம் என்னுடைய ரிஷப ராசியில தான் அந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்ர நிலை முழுவதுமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. முழுவதுமான பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சேர்த்துதான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போறாரு அந்த குரு வக்ரகதி. ஏன்னா இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான, தொழில மூலதனம் சம்பந்தமான, சில பேர் எல்லாம் கன்னிராசி அன்பர்கள் நிறைய திறமைகளை வச்சிருக்கிறீங்க. உங்களால அந்த திறமைகள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் செஞ்சு வெளியில நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஆனா கையில காசு இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலதனம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அதே சமயத்துல பிசினஸ் சம்பந்தமான நல்ல வளர்ச்சிகள், அந்த 7ஆம் இடம்ன்றது அந்த கம்யூனிகேஷனை கொடுக்க போகுது. அந்த பிசினஸ் ரீதியாக தொழில் ரீதியான ஒரு தகவல் தொடர்பு உருவாக்க போகுது இந்த குரு பகவான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில், கஸ்டமரை அதாவது எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுதுன்றதுதான் இந்த 4 மாச பலன்கள் இருக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலை நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா அந்த தொழிலை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன் பக்கத்துல இருக்க கரெக்டான கூட தெரியாது நீங்க என்ன தொழில் பண்றீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலை பற்றி தெரியாத நபர்களாக இருந்தாலும் கூட இப்போ உங்களை தேடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி பாருங்க. அதுதான் அந்த குரு பகவான் அந்த தொழிலுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த தொழிலுக்காக நீங்க பட்ட முயற்சிகள் ஏராளம். இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு இந்த தொழில் போடக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலைமைக்காக தான் காத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு வக்ரநிலை. மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, இதே கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு, 7ஆம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த 9ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லைன்னா கண்டிப்பா இந்த குரு வக்ர நிலை உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. ஏன்னா அந்த 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாதான் இந்த குரு வக்ர நிலை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. கிரகங்கள் இல்லைன்னா அந்த மாற்றம்ன்றது உங்களுக்கு 25% அந்த 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதற்குண்டான ஒரு மாற்றத்தை தான் அந்த குரு பகவான் கொடுக்க போறார். அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் இது சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுங்க. உங்க தொழில என்ன வளர்ச்சியை செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர், நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி பிசினஸ், பினான்ஸ் தொழிலாம் இருக்கிறீங்க. பினான்ஸ் தொழிலாம் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம், சப்ஜாடா உங்களுடைய பணம் காசு எல்லாமே காலி. இதனால் வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல அந்தஸ்துல இருந்து நீங்க இருந்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நேரத்துக்கு அந்த தொழில்னால உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய கௌரவம் எல்லாமே பாழாகி போன ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கீங்க நீங்க கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலையை, நல்ல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா குருன்னு பார்த்தோம்னால பட்டம், பதவி, பேர், புகழ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த பதவி, புகழ் எல்லாத்தையுமே பறிச்ச அதே குரு பகவான் மீண்டும் அதையே திரும்ப கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 4 மாதங்கள் இருக்கும் போது. அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியல் சம்பந்தமான முயற்சிகள்ல நிறைய தோல்விகள், அதே சமயத்துல உங்ககிட்ட இருந்த பதவியும் பறிபோன ஒரு சூழ்நிலை. சின்ன சின்ன ஒரு லெவல்ல அரசியல்ல இருந்தவங்க கூட அந்த பதவியில இருந்து விலகி கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் ஜாஸ்தியா வந்துடும். நம்ம அந்த இடத்த விட்டு விலகலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் வந்துடும். இந்த அரசியல்ல இருந்தவங்க கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த குடும்பம் சம்பந்தமான அரசியல் சார்ந்து குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துல சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை, நீங்க அரசியல்ல இருக்கிறீங்கன்ற காரணத்துக்காக உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே நடந்துக்கும், சகஜமா நடந்துக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களை புரிந்து போன தம்பதியர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு வக்ரகதி. இந்த குரு வக்ரகதி அடைகிறதுனால திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா திருமண முயற்சிகள்ல நல்ல சக்சஸ் ஏன் சொல்றேன்னா, கடந்த காலத்துல நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ல நிறைய குறைபாடுகள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த திருமண ஏற்பாடு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடும். ஐயோ, இந்த தடவையாவது நம்மளுக்கு சக்சஸ் ஆகுமா? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திருமணம் பார்க்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல படுதோல்விகளை அடைந்து சில பேர் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் வந்திருக்கு. சில பேருக்கு திருமணம் ஆகி, சொல்லவே கூடாது, திருமணம் ஆகி ஒரு 2 மாதம் தான் அந்த திருமண வாழ்க்கை அப்படியே முடிஞ்ச கதையெல்லாம் நிறைய அனுபவங்களுக்கு இருக்கு.
ஏன்னா கன்னிராசி என்கிற ராசிக்கு அதிபதி புதன்னாலே பாத்தீங்கன்னா பாசத்திற்காக ஏங்குவாங்க, மற்றவர்களை சார்ந்து என்ன நல்லா கவனிக்கணும், என்ன நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அங்க தூளாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும். இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுமண வாழ்க்கையை கொடுப்பதற்கும் அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வெளிநாடு சம்பந்தமாக இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டு முயற்சிகள்ல ஈடுபடுங்க. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாம் கிடைக்க போகுது. அதே சமயத்துல அந்த பெர்மனன்ட் விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, PR ரெசிடென்ட் அந்த மாதிரி எல்லாம் போடுறவங்க கண்டிப்பா அதற்கெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் US விசா அதாவது B1 B2 விசாக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு. ஏன்னா இதனால் வரைக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்துட்டீங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல மேடம் எங்களால, ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. ஏன்னா கடன் 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 தான் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. புதன்னாலே கடனை குறிப்பவர் தான், அதே ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமா இருக்கு. அந்த கடனை பத்தி மறந்துருங்க. ஏன்னா நீங்க வருமானம் சம்பாதிக்க போறீங்க, கடனை நீங்க தான் அடைக்க போறீங்க. உங்களுக்கு பதில உங்களை சார்ந்தவர்கள் அடைக்க மாட்டாங்க, அதனால நீங்க தான் அடைக்க போறீங்க. இப்போ முதல்ல உங்களுடைய வருமானத்துக்கு உண்டான வளர்ச்சியை பாருங்க, முயற்சிகள்ல ஈடுபடுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரகதி அடைய போறாரு. அதனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அந்த மனநிலையை பக்குவப்படுத்துவதற்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த 4 மாதத்துல யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுங்க. அதே சமயத்துல ஆழ்நிலை தியானம் அதெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம்ன்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி குரு வக்ரகதி அடையும் போது உண்டான பலன்களை சொல்லிடுறோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா.